இனிய வணக்கம். ஸ்டைல் லாஜிக் யூடியூப் சேனல் ஸ்பேஸ் ஜெட் வெப் சீரிஸ் டிஸ்கஷன். இந்த ஸ்பேஸ் ஜெட் வெப் சீரிஸில் ஸ்பேஸ் ஜெட் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அது எந்தெந்த கண்ட்ரி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அது எப்படி டிசைன் பண்ணுறாங்க, அதுக்கு என்ன மாதிரி ஸ்டடீஸ், அது எப்படி லான்ச் பண்ணணும், அது யாரெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான தகவல் எல்லாமே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரோ சிவன் கொஸ்டின் கேட்டிருக்காரு, நம்ம ஸ்பேஸ் ஜெட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோமா அப்படின்னு. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏவும் ரஷ்யாவும் ஜெர்மனியும் லீடில் இருக்காங்க. அவங்க தான் மேனுஃபேக்சரிங் ஆர்டர் இருக்குது. இந்த வெப் சீரிஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்தியாவில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்கே போய் ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணிட்டு அவங்க தொழில்நுட்பத்தை கற்றுக்குறாங்க, நல்லா ட்ரெயின் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய டெக்னாலஜி பயன்படுத்தி அதே மாதிரி இந்தியாவில் டிசைன் பண்ணி இந்தியாவிலே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அது கிளைமேக்ஸில் இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எடுத்தது உடனே அந்த நாடுகளுக்கு எதிராக வந்து நம்ம ஸ்பேஸ் ஜெட்டு தயாரிக்கிறோம் அப்படின்னு நினச்சோம்னா நமக்கு அவ்வளோ நிதியும் சரி, அவ்வளோ டெக்னாலஜியும் சரி ரொம்ப சிரமமாக போயிடும். அதுவே அங்கே இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு வந்து நம்ம இங்கேயே மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு ஒரு வவுச்சர் கான்செப்டில் கொண்டு வந்தோம்னா எல்லாருக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஓகே, எப்பவுமே ஒரு ஸ்பேஸில் ஒரு விண்வெளித்துறையில் நம்ம போட்டியே போடக்கூடாது. போட்டி போட்டோம் அப்படின்னா நமக்கு லாஸ் மட்டும்தான் கிடைக்கும். ஏன் அப்படின்னா மற்ற நாடுகளும் அட்வான்ஸ் டெக்னாலஜியில் இருக்காங்க. ஓகே, நமக்கு ஆர்வம் இருக்குது, ஆனால் அதே சமயத்தில் நமக்கு டெக்னாலஜியும் தேவை, அந்த நுணுக்கமும் தேவை, அதே அளவுக்கு நிதியும் தேவை. அதனால் பகச்சிக்காமல் சமாதானமாக போனோம்னா அந்த ப்ராஜெக்ட்டு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஓகே, அதனால் எர்த்துன்றது ஒரு பிளானட், அதில் ஒரு 7 கண்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பு தான். அதனால் எல்லாமே சமந்தான். அதனால் நம்ம இங்கே போட்டி போட்டு அந்த ஒரு விதமான உணர்வு ஏற்படுத்தணுங்கிறது அவசியமே இல்லாத ஒன்று. ஓகே, அதனால் ஸ்பேஸ் ஜெட் அப்படின்றது முதல்ல நம்ம அதை முழுசாக கற்றுக்குறோம். அதுக்கப்புறம் அது என்ன ஏதுன்னு அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மேனுஃபேக்சரிங் யூனிட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இதனால் எந்த விதமான போட்டியும் கிடையாது. ஓகே, அதே மாதிரி இஸ்ரோ சிவன் இந்த வெப் சீரிஸ் வந்துட்டு ஒரு கிளாசிக்காக இருக்கும், நல்லாயிருக்கும். ஓகே, சரி, ரியாலிட்டி வருவோம். நீங்கள் என்னை தேடி வாங்க, பல்வேறு விதமான கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன். எப்படி நம்ம ஸ்பேஸில் என்னென்ன ரிசர்ச் பண்ணணும், நம்ம எப்படி செயல்படணும் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். ஏன்னா இது எல்லாமே ஒரு டாப் சீக்ரெட்ஸ். ஓகேங்களா, நீங்கள் சாதாரணமாக சரி ஓகே அப்படின்ற மாதிரி எனக்கு ஓகே, ஆனால் நீங்கள் சாதாரணமாக சில வினாக்கள்லாம் கேட்குறீங்க. அதெல்லாம் நேஷ்னல் இஷ்யூ, அதெல்லாம் இன்டர்நேஷ்னல் இஷ்யூ. அதெல்லாம் நம்ம சமாதானமாக பொறுமையாக தான் டீல் பண்ணணும். ஓகே, சில பேர்லாம் அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க கடைசி நேரத்தில். எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, யாருன்னே தெரியாதுங்க அப்படின்னு நிஜமாவே விட்டுட்டு போயிடுவாங்க. அப்புறம் கடைசி நேரத்தில் சிக்கலாக போயிடும், போர்கீரை அறிவிச்சிட்டாங்கன்னா. அதனால் நம்ம சமாதானமாக போகிறதுன்றது புத்திசாலித்தனம். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறோட டெக்னாலஜியோட அவங்ககிட்ட அதிகமான டெக்னாலஜி இருக்குது. அது நமக்கு அவங்க வந்து தரமாட்டேன்னு சொல்லலை. அதை நம்ம கரெக்டாக வாங்கினோம்னா கண்டிப்பாக அதை விட அவங்க அட்வான்ஸ் டெக்னாலஜியாகவே நமக்கு ரெடி பண்ணி தருவாங்க. அதனால் அந்தளவுக்கு நம்பிக்கையான நாடுகள்லாம் நிறையா இருக்குது. ஓகே, நீங்கள் இதில் தேவையில்லாமல் அரசியலை போட்டு குழப்பினீங்கன்னா அப்புறம் விண்வெளித்துறையில் எதுவுமே அந்த ரீச் பண்ண முடியாது. அந்த ஒரு வெற்றிகரமான ஒரு விண்வெளித்துறை அப்படின்றது நம்ம அந்த இலக்குன்றது ரொம்ப ரிஸ்க்காக போயிடும். ஓகே, சரி, அடுத்த கொஸ்டின், நெக்ஸ்ட் கொஸ்டின், உளவியலான ஒரு கொஸ்டின் இருக்குது, அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். ஆக்ட்ரஸ் கீர்த்தி சுரேஷ் உளவியல் கொஸ்டின். அவங்க வந்துட்டு நம்மளை காப்பாற்றுறதா நினச்சிட்டு அவங்கள நேரத்தை வந்து அவங்களே ஆக்கிரமிச்சிக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எல்லை தாண்டி போன ஆல்கஹால், ஃபாரின் சரக்குலாம் அவ்வளோவா போதை இருக்காது. அதனால் ஒரு ஃபுல் சாப்பிட்டாலும் அப்படி தான் இருக்குது. அதை நினச்சி கெத்தாக நினச்சிட்டு அவங்க சாப்பிட்டு நரம்பு மண்டலம் இதாகிடுச்சு. அதனால்
பல்வேறு விதமான பலவீன நிலைகளில் தான் அவங்க இருக்காங்க. ஒரு ஆஃப் வாங்கி கொடுத்தா போதும், அவங்கள வச்சு என்ன வேணால் சாதிச்சுக்கலான்ற மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது. அதை தான் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் பயன்படுத்தி அதை மாஞ்சாறு பண்ணி விட்டு பல்வேறு விதமான சூழ்நிலைகளை உருவாக்குறாங்க. அதை சரி செய்யணும். ஒரு 1 இயராவது ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அதனால் அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா சிக்கல் மட்டும்தான் ஏற்படும். இதுக்காக நம்ம உயர்வாகவும் நினைக்க வேணாம், தாழ்வாகவும் நினைக்க தேவையில்ல. அவங்க குணமாகி வரணும் அப்படின்றத நம்ம நினச்சிக்குவோம். ஓகே ஓகே, see you, bye.